வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்னைக்கு லெசனில் அடுத்த ஸ்டெப் போவோம் கோடிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு code.org போயிட்டு ஆஸ் யூஷுவல் சைன்இன் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து லெசன் 1 கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் கேட்டலாக், அதுக்கு கீழே கிரேட் 6 to 12 கோர்சஸ், அது கீழே எக்ஸ்பிரஸ் கோர்ஸ். ஓகே, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ லெசன்ஸில் நம்ம வந்து சீக்வென்சிங், லூப்ஸ், ரிப்பீட் லூப்ஸ், இஃப் கண்டிஷன் அதெல்லாம் பார்த்துட்டோம். இஃப் எல்ஸ் கண்டிஷன் வேறு பார்த்தோம் நம்ம லாஸ்ட் லெசனில். இன்னைக்கு வைல் லூப் பற்றி பார்க்கலாம். ஓகே, இஃப் கண்டிஷனுக்கும் வைல் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது பேர்லேயே இருக்குது. இது வந்து லூப், வைலுன்றது ஒரு லூப். லூப்னா என்ன? திருப்பி திருப்பி பண்ணுறது தான் லூப். இஃப்ல வந்து ஒரு வாட்டி தான் பண்ணுவீங்க கண்டிஷன். அதாவது பிரியாணி ரைஸ் இருந்தால் இஃப் பிரியாணி ரைஸ் இஸ் தேர் அப்போ பிரியாணி பண்ணுங்க, எல்ஸ் சப்பாத்தி பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி பிரியாணி ரைஸ் இருக்கா பிரியாணி ரைஸ்க்கா செக் பண்ண மாட்டோம். ஆனால் வைல் லூப்பில் எப்படின்னா திருப்பி திருப்பி செக் பண்ணுறது, திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறது கமாண்டை. லைக் மூவ் ஃபார்வர்ட், அது வந்து ஒரு வைல் லூப்பில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ வாட்டி அந்த வைல் லூப்பில் கண்டிஷன் செட் இதாகிற வரைக்கும் அந்த மூவ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்பர் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதர் நம்பர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆக்டிவிட்டினாக்க, இந்த பொண்ணு வந்து இங்கே வந்துட்டு நிறைய மண்ணு குவிஞ்சு கிடக்க அவ எடுக்கணும். ஓகே, ஷி ஹஸ் டு ரிமூவ். இதை நான் வந்து ரிப்பீட் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இங்கே வேறு பிளாக் இல்லை. பட் ரிப்பீட் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரிப்பீட்டுன்றது ஒரு லூப். ஓகே, இப்போ ஃபஸ்ட் அவள் இங்கே வரணும். ஸோ மூவ் ஃபார்வர்ட். ஓகே, மூவ் ஃபார்வர்ட் வந்த அப்புறம் இங்கே நிற்பா. அப்போ நம்ம வந்து ரிப்பீட், இங்கே எழுதிருக்கு 10ன்னு எழுதிருக்கு. ஸோ 10 டைம்ஸ் நம்மளுக்கு தெரியறது 10 வாட்டி அப்படின்றதுனால 10 டைம்ஸ் ரிமூவ். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரிப்பீட் லூப் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே தெரிஞ்சது 10ன்னு எழுதிருந்து. ஸோ 10 வாட்டி ரிப்பீட் பண்ணோம், 10 வாட்டி ரிப்பீட் பண்ணால் போதும். ஆனால் இப்போ நம்பர் 5 கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இல்லை 5 வேணாம், 6 போகலாம். இங்கே இந்த இடத்துல கொஷின் மார்க் இருக்குது. அதாவது இப்போ எவ்வளோ அவள் ரிமூவ் பண்ணோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்துடுவா. ஆனாக்க எவ்வளோ ரிப்பீட் பண்ணோம்? தரமட்டம் மாற வரையும் ரிப்பீட் பண்ணும். அதாவது நான் இருக்கிற மண் எல்லாம் எடுத்துட்டா மண்ணே இல்லை அப்படின்ற வரைக்கும் ரிப்பீட் பண்ணும். ஸோ அதான் நம்ம கண்டிஷன். ஓகே, ஸோ வைல் தேர் இஸ் அ பைல், அதாவது பைல் ஆஃப் சாண்ட் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். பைலே இல்லைன்னா வெளில வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வைல் லூப். வைல் கண்டிஷன், அதாவது வைல் தேர் இஸ் அ பைல் தான் கண்டிஷன். உள்ள மண் இருக்கிற வரைக்கும் அவர் ரிப்பீட் அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இதை ரன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இது போதும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசனில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் வைல் லூப்லேயே பண்ணி பார்க்கலாம்.